எதிர்க்கட்சிகள் முன்வைத்த திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கல். பாஜக எம்பிக்கள் அனைவரும் தவறாமல் அவை நடவடிக்கையில் பங்கேற்க கொறடா உத்தரவு. வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு. டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை. வக்ஃப் திருத்த மசோதாவிற்கு எந்த சூழ்நிலையிலும் ஆதரவாக வாக்களிக்க வேண்டாம். பாஜக மற்றும் மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகளுக்கு அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் கோரிக்கை. கச்சத்தீவை மீட்பது குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நாளை தீர்மானம். பிரதமர் மோடி இலங்கை செல்லவுள்ள நிலையில் தீர்மானத்தை முன்மொழிகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கட்சி பாகுபாடின்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி வருகிறது. நிதிநிலையை கருத்தில் கொண்டு அனைத்து வளர்ச்சித் திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டம் நாங்கள் பெற்ற பிள்ளை, விட்டுவிட மாட்டோம். அதிமுக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதில். திருச்சியில் 200 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சுங்கச்சாவடி கட்டண உயர்வை திரும்பப் பெற மத்திய அரசிடம் நேரில் வலியுறுத்துவோம். காலாவதியான 13 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவது குறித்து பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு விளக்கம். கடந்த 4 ஆண்டுகளில் 489 நீளச்சாலைகள் 4 வழிச்சாலைகளாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் ஏவா வேலு தகவல். சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2 ஆண்டுகளில் 1523 பணிகள் முடிவுற்றுள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். திருச்சியை 2வது தலைநகராக அறிவிக்க வேண்டும் என பேரவையில் பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. சென்னையை இந்தியாவின் 2வது தலைநகராக மத்திய அரசு அறிவிக்கட்டும் என சபாநாயகர் அப்பாவு பதிலளித்ததால் கலகலப்பு. அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்த வழக்கு. அமலாக்கத்துறை மனுவுக்கு பதிலளிக்க டாஸ்மாக் தரப்பில் அவகாசம் கோரப்பட்ட நிலையில் விசாரணை வருகிற 8ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் டெல்லி தலைமை முடிவெடுத்துள்ளதாக தகவல். தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச இபிஎஸும் ஓபிஎஸும் தனித்தனியே நேரம் கேட்டுள்ளதாக தகவல். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை வேகமெடுத்துள்ள நிலையில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக சம்மன். கே.சி. பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கில் கோவை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு.
தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்குத்தான் எதிர்க்கட்சியினரிடையே போட்டி என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். திமுக அதிமுக பலவீனப்பட்டால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் எனவும் பேட்டி. திருவண்ணாமலையில் போதை ஊசி விவகாரத்தில் இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதே சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கான முதல் படி என்றும் கருத்து. ஆபத்தான திருநாய்களை கருணை கொலை செய்ய பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாய்களை அடையாளம் கண்டு அப்புறப்படுத்தவும் கோரிக்கை. முல்லை பெரியார் அணை பாதுகாப்பற்றதாக சித்தரிக்கும் அவதூறு பரப்புரை காட்சிகளை எம்புரான் படக்குழு நீக்க வேண்டும். இரு மாநில மக்களிடையே கலவரத்தை ஏற்படுத்த முறையும் திட்டமிட்ட சதி எனவும் சீமான் குற்றச்சாட்டு. எம்புரான் திரைப்படத்திற்கு தடை விதிக்க கேரள உயர்நீதிமன்றம் மறுப்பு. வழக்கு தொடர்ந்த பாஜக நிர்வாகி கட்சியிலிருந்து இடைநீக்கம். ஆன்லைன் விளையாட்டு திறமைக்கானது. பணத்தை இழந்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக அரசு கூறுவதை ஏற்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆன்லைன் நிறுவனம் தரப்பில் வாதம். கருணை அடிப்படையில் பெண் வாரிசுகளுக்கு மட்டுமே அங்கன்வாடியில் வேலை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு அட்டார்னி வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 68,000 ரூபாயை கடந்து புதிய உச்சம். சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 68,080 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் வருகிற 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் அலர்ட். அரசு பள்ளிகளில் ஒரு மாதத்தில் 1.17 லட்சம் மாணவர்கள் சேர்க்கை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். பிரதமர் வருகையொட்டி வரும் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை ராமநாதபுரத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. பாம்பனில் நிறுத்தப்பட்டுள்ள விசைப்படகுகளை குந்துகால் துறைமுகத்திற்கு மாற்றவும் அறிவுறுத்தல். வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து உண்ணாநிலை போராட்டத்தை அறிவித்த கோவை, திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள். ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் அறிவிப்பு. சென்னை கொளத்தூரில் முதியவரை கடித்த ராட்வீலர் நாய். நாய் உரிமையாளர் மீது புழல் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர் புகார். அஜித் பட நடிகை மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு. பாஸ்போர்ட் மோசடி வழக்கில் நடவடிக்கை. சென்னை துறைமுகத்திற்கு கண்டெய்னர் லாரியில் எடுத்து வரப்பட்ட ஏசி பெட்டிகளை திருடி விற்பனை. 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 18 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். திருப்பூர் அருகே வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது காதலன் புகார். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண் ஆணவ கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை.
சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலின் வருடாந்திர பங்குனி பெருவிழாவை ஒட்டி போக்குவரத்து மாற்றம். வரும் 3ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். நெல்லையப்பர் கோயில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். மீனவர் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இலங்கை அரசிடம் பேசியுள்ளனர். திமுக எம்பி கனிமொழியின் கேள்விக்கு மக்களவையில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பதில். பங்குனி ஆராட்டு திருவிழாவை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் 3 ஆண்டுகளில் நிறைவடையும். மாநிலங்களவையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JB நட்டா பதில். பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டுக்கு 8 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் என்ற தகுதியானது ஆய்வுக்கு பிறகே நிர்ணயிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதில். இரண்டு நாள் பயணமாக வரும் 3ஆம் தேதி தாய்லாந்து செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் முக்கிய தலைவர்களை சந்திக்க உள்ளார். மே 19, 2023 முதல் தற்போது வரை 98.21% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளன. மத்திய ரிசர்வ் வங்கி தகவல். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்த குனால் கமுராவுக்கு ஜாமீன். விழுப்புரம் வானூர் நீதிமன்றம் உத்தரவு. குஜராத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 17 பேர் உயிரிழப்பு. கட்டடம் தரைமட்டமான நிலையில் சம்பவ இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு. உத்தரப்பிரதேச அரசின் புல்டோசர் நடவடிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 10 லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறிய விபத்து. 4 குழந்தைகள் உட்பட 7 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்கில் சாலைகளை சூழ்ந்த பனி அகற்றம். சோஜிலா கணவாயில் போக்குவரத்து தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு எதிரொலி. சென்செக்ஸ் 1400 புள்ளிகள் சரிந்து கடும் வீழ்ச்சியை சந்தித்தது பங்குச்சந்தை. விரைவில் இந்தியா வருகிறார் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். இந்தியா ஒரு தலைசிறந்த ஜனநாயக நாடு எனவும் புகழாரம். மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2719 அதிகரிப்பு. கட்டட இடிபாடுகளில் சிக்கி 4521 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு உதவிக்கரம் நீட்டியது இந்தியா. விமானப்படை மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் மாண்டலே சென்றடைந்தது.
ஜப்பானின் பசிபிக் கடற்கரையில் மெகா நிலநடுக்கம் ஏற்பட்டால் சுமார் 3 லட்சம் மக்கள் உயிரிழக்க வாய்ப்பு. பொருளாதாரத்தில் $1.81 டிரில்லியன் பாதிப்பு ஏற்படும் என்றும் ஜப்பான் அரசு அறிவிப்பு. கிப்லி ட்ரெண்டிங்கை தொடர்ந்து 1 மணி நேரத்தில் 10 லட்சம் பயனர்கள் ChatGPT-யை பயன்படுத்துவதாக தகவல். முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தலைமை நிர்வாக அதிகாரி அறிவிப்பு. சேப்பாக்கத்தில் சென்னை டெல்லி அணிகள் வரும் 5ஆம் தேதி பலப்பரீட்சை. IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை காலை 10:15 மணிக்கு தொடங்கும் என அறிவிப்பு. கமல் சிம்பு கூட்டணியில் மணிரத்னம் இயக்கும் தக் லைஃப் திரைப்படம். படத்தின் முதல் பாடல் விரைவில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. ஸ்பைடர்மேன் படத்தின் 4வது பாகத்திற்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே என பெயர் சூட்டல். 2026ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி படம் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.